வீட்டோடு மாப்பிள்ளை தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கம் இருக்காங்க நிறைய பேர். அப்பா பொண்ணும் அம்மா பொண்ணுமாக வந்திருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளை அப்படி எதிர்பார்க்கணும், வீட்டோட தான் மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு சார். நம்ம வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க. எங்க பிசினஸ் எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக எங்களுக்கு வீட்டோட ஒரு மாப்பிள்ளைய வந்தா எங்க பிசினஸையும் நாங்க டெவலப் பண்ணிக்க முடியும், அவரையும் நம்ம வந்து மேலோக்கி கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நாங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு நம்மளுடைய பிசினஸை பார்க்கக்கூடிய பையனாக பார்த்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வீட்டுக்கு மருமகனா கொண்டு வந்து நம்முடைய பிராண்டை வந்து நீங்க சொல்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இல்ல இப்ப இங்க பிராண்டா மாப்பிள்ளையா? பிராண்ட் வித் மாப்பிள்ளை சார். உன்னை ஒரு பிராண்டா தான் பாப்பானே தவிர மனுஷியெல்லாம் பார்க்க மாட்டான். அப்பா வந்து ரொம்ப செல்லம். காலையில எந்திரிச்சா அப்பாவை தான் பாப்பா. இப்பவும் தெரியுது. அப்பா இல்ல நைட்டு வீட்ல இல்லனா ஏதோ யாரோ இன்செக்யூரிட்டியா இருக்கும். எதனா ஒன்று எங்க அப்பா கிட்ட கேட்குற மாதிரி மாமனார் மாமியார் கிட்ட கேட்க முடியுமான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் கேட்கறேன், எதுவா இருந்தாலும் சொல்றேன். இல்ல நடுவுல ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர் இருக்காரு, அவரை விட்டுட்டீங்கம்மா நீங்க. ஆனா அப்பா கிட்ட கேட்குற மாதிரி இருக்காதே கண்டிப்பா. நீங்க சொல்றதை பார்த்தா அப்பாட்ட சொல்றதை வீட்டுக்கார்ட்ட சொல்ல முடியாது. அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அவரால பேசவே முடியாதுல்ல ஹஸ்பண்டால. ஓஹோ, கதை இப்படி போகுதா? இப்போ நான் என் பொண்ணுக்கு என்னென்ன சீர்வரிசை செய்ய போறேனோ மொத்தமே நான் கம்ப்ளீட்டா செய்ய போறேன். செஞ்சு அவரை உங்க வீட்டுல தானே வச்சுக்க போறீங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. அது எனக்கு வெளியவே போகாதுல்ல, நான் செய்ய வேண்டிய நகை. அப்ப அது நேரா அதான் சொல்றேன். அப்ப ஏன் இத இவ்வளவு அழகாவும் சொல்லலாம், காசு வெளியவே போவாதுன்னு நேராவும் சொல்லலாம். அட பாவிகளா, இது வரைக்கும் முன்ன மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசாவலா இருக்கு. இந்த கொரோனா பீரியட்ல மார்ச்ல இருந்து இது வரைக்கும் சேர்ந்தே இருந்து பழகிட்டோம். நாங்க காலேஜ் போனோன்னே எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, இல்லாதது ரொம்ப வெறுமையா இருந்தது. ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. அப்ப நான் வந்து நினைச்சேன், உண்மையில நம்ம எப்படி இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால வீட்டோட மாப்பிள்ளையா தான் பார்க்கணும். டேய், நீ மோர் குடிக்க என்ன போட்டு கிடையாதுடா. எங்க அப்பா வந்து ரொம்ப செல்லமா பாத்துப்பாங்க. இப்ப வீடு பக்கத்துலயே கடை இருக்கு, 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கடை. ஆனா வந்து இறங்கி போக மாட்டேன். நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன். ஏன்னா கால் வலிக்கும். உடனே அப்பா கால் பண்ணி ரொம்ப தூரம் இருப்பாங்க ஆஃபீஸில், அங்கேருந்து வந்து வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதல்லயே தெரியும் இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்கை போட்டு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு வர கேஸுங்களாம் இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுவும் வந்து பேக்ல தான் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு வீடு. என்னையா அது? யோ, அதை வச்சு அனுப்புங்க. அப்பா கூட இருந்தா வீட்டோட மாப்பிள்ளையா ஒருத்தர் வந்துட்டாருன்னா இந்த சௌரியத்தெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும் நான் அப்படியே ஹாப்பியா இருக்கலாம். அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சிருவாங்கல்ல வீட்டுலனா. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அது ஒண்ணு, இவங்க 3 பேர் வச்சுனே சமாளிக்க முடியல. இதுல 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி 2 தலைவலிய வெளியில இருந்து கூப்பிட்டு வந்து நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அப்ப அம்மாக்கு வேலை அதிகமாகுதுலாமா? நீங்க சௌரியமா இருக்கிறத பத்தி மட்டுமே பாக்குறீங்களே. நான் கொஞ்சம் செல்ஃபிஷா தான் யோசிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் பக்கத்துல இருக்காரு பாருங்க அவரு. யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. இப்ப அவங்களுக்கும் வேலை பார்த்து கொடுக்கணும், உங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்கணும். உங்க வீட்டுல இன்னொரு பெண் இருக்கு, நாளைக்கு மருமக வந்தா இதுங்கள்ட்டையாவது கொஞ்சம் சாக்கு போக்கு சொல்லலாம். அவரை கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு ஓடி போய் டீ தான் போட வேண்டியிருக்கும். இந்தாடி மாப்பிளைக்கு ஜூஸ குடு. குடிங்க. நம்பி குடிக்கலாமா? எங்க குடும்பத்துல நிறைய நாங்க 6 பேர் சார். அவங்க மனைவி குழந்தை அவங்க குடும்பம்னு பார்த்துருந்தாங்க. அப்பா அம்மா வந்து ஒரு கிராமத்துல ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தாங்க தனியா. சரி, அந்த மாதிரி நம்மளும் தனியா இருக்க கூடாது. நீங்களே அதை பண்ணல உங்க அம்மா அப்பாக்கு, நீங்க மட்டும் இப்படி உங்க பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கறீங்க என்ன என் பொண்ணு இருந்து பாத்துக்கணும்னு? சொல்லுங்க. அவங்க உழுக்குறாங்க, நீங்க ஒரு கனவுல இருக்கீங்க வாங்கன்னு உங்களை உழுக்குறாங்க. அங்க பாரு. இவர் யாரு? அம்மா சார். இவரை வந்து வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்பிடலாமா? கண்டிப்பா. பெத்து எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா. இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சார்.
என் பாயிண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் இதுக்கு உடன்பாடே கிடையாது வீட்டோட மாப்பிள்ளை. அப்ப வீட்டை விட்டு வெளியில போடா நாயே. எனக்கு வந்து நீங்க மகனா தானே வரீங்க, நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. இப்ப என் பையன் வந்து புடிவாதமா கேட்கறான் என்கிட்ட, எனக்கு கார் வேணும்னு கேட்கறான் என் பையன் இருந்தா. இப்ப நீங்க வந்து எனக்கு கார் வேணும்னு சொன்னா நான் வேணாம்னு சொல்லுவேனா? எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேமா முடிகிறடா. அம்மா வந்து என்னை வந்து கடைக்கு போயிட்டு வான்னு ஒரு தடவை சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் சடனா போய் இது டக்குன்னு இல்லடா போய் டக்குன்னு வாங்கிட்டு வாடான்னு சொல்லுவாங்க. இதுவா மாமியார் வீட்டில் இருக்கும்போது நம்மள வந்து அந்த அளவுக்கு புஷ் பண்ணி எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க. எனக்கு கடைக்கு போக முடியாமல வீட்டோட மாப்பிள்ளையா போறேங்கிறீங்க? பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. ஒரு வீடு, அந்த வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க வீட்டுல மெடிக்கல் எமர்ஜென்சி. அந்த நேரம் மாத்திரை வாங்க ஆள் இல்ல, நான் மாப்பிள்ளையா போறேன். ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் புடிச்சு சித்தப்பான ஒரு மெகா சீரியல் ஆரம்பிச்சு எல்லாரையும் காலி பண்ற பாரு. முதல்ல கடைக்கு போக முடியாம மாப்பிள்ளையா போறேன் என்ன, இப்ப மாத்திரை வாங்குறதுக்காக மாப்பிள்ளையா போறேன் என்ன. என்னதான் பொண்ணு கிடைக்கலனாலும் இந்த லெவலுக்கு கடை போவீங்க? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஒருத்தர் வீட்டோட மாப்பிள்ளையா போறாருன்னா அப்படி போறதுனால தப்பு இல்லைன்னு தோணுது. இது அது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறேன். மாமனார் வீட்டுக்கே நீங்க போயிடுறீங்க, 10 பேர் இருக்காங்க அந்த இடத்துல. உங்க மாமனார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டிங் வேர்ட்ல உங்களை வந்து திட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க அதை எப்படி கடந்து போவீங்க? இந்த இடத்துல நான் வந்து வருத்தப்பட மாட்டேன். நான் அந்த இடத்துல இருந்தா இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. தங்கச்சியோட மாப்பிள்ள உங்களை கேக்குறாரு, டேய் நீ எல்லாம் என்னடா பேச வந்துட்ட, நீ வந்து வீட்டோட மாப்பிள்ள தானே. 3ஆம் கட்ட உறவுகள்ல வந்து நம்ம செல்ஃப் நம்ம சுயமரியாதைக்கு அவமானமா நடத்தினாலோ அதெல்லாம் நம்ம எல்லாம் காதுல போட்டுக்காம. டேய் எவ்வளவு அடிச்சாலும் சொரணை இல்லையாடா? யாராவே சொரணைய பத்தி பேசுறதே? நான் தான்டா. நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இல்லை சார். ஏன் பண்ண மாட்டீங்க? இந்த மாதிரி அவமானம் பண்ணா நானே கொஞ்சம் யோசிப்பேன். அந்த இடத்துல இருக்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நான் அவமானங்கிறத அனுபவ ரீதியாக அனுபவிச்சேன் சார். இப்போ இவங்க சொல்கிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் உள்ளார போகிறோம். ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. சத்தம் போட்டு ஒய்ஃபை பேச முடியாது, கண்டிக்க முடியாது. ஒரு சத்தம் கேட்டால் வந்துருவாங்க, என்னப்பா சத்தம், நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பா பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. இன்விடேஷன் வைக்க ரிலேஷன்ஸ் வருவாங்க, நம்மளுக்கு வேண்டிய இன்விடேஷன் என்னோட பேர் இருக்காது. பத்திரிக்கையில உங்க 3 பேர் பேருமே போடலையே. ஏங்க இப்பதாங்க நாங்க பத்திரிக்கை பார்த்துட்டு வரோம். மச்சான் பத்திரிக்கை தான் நம்ம பேரே போட விட்டுருக்காங்க. பாக்குறது இன்னொரு பத்திரிக்கையை யோசிப்பாங்க, மாப்பிள்ளைக்கு ஒன்று வைக்கணும் மாமனா சொல்லு. இல்ல ஒண்ணு போதும், ஒன்னா தானே இருக்கும். சிரிக்கிறாங்கப்பா அங்க ஆபீஸ்ல எல்லாம் பார்த்து. சரி கல்யாணம் கிளம்பலான்னு பிளான் பண்ணோம்னா மாமனா நீங்க போங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். இல்ல நீங்க போங்க, நான் அப்புறம் அப்ப என்னோட அட்ரஸ் அப்ப கேட்பாங்க, யாரு வீடு? அது ஸ்டீஃபன் வீடு. அப்ப கிறிஸ்டோபர் வீடு எங்க போனது? அப்ப எனக்கு அங்க அட்ரஸ் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுது அவ இல்ல, நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. இப்போ எனக்கு முட்டி வலின்னு வயசானாலே முட்டி வலி வந்துடுது. சரி ஒரு காலை நீட்டின்னு உட்காரலான்னு உட்காருவேன். திடீர்னு மரம் புள்ள வருவாரு, ஐயோ வந்துட்டாரேன்னு காலை மடக்கணும். இவர் வந்தா 2 கால் நீட்டின்னு கூட உட்காந்துக்கலாம். இவங்களாவது பரவாயில்ல, பொண்ணு மரும்புள்ள பேசினா என்னப்பா சத்தம்னு கேக்குறாங்க. இவரு நானும் அவளும் பேசினாலே என்னம்மா சத்தம் வந்துடுறாரு. என்னாச்சு? ஒண்ணு இல்லையா? அதேதான். நீங்க போங்கயா, நீங்க போங்க. சார் இப்போ ஏதாவது என் ஹஸ்பண்ட் என் முன்னாடி சொல்றாங்க அப்படின்னா அந்த டயத்துல என் அப்பாவே என்னால அப்போஸ் பண்ண பேச முடியாது, என் ஹஸ்பண்டே என்னால விட்டு கொடுக்க முடியாது. சோ அந்த டயத்துல எனக்கு 2 ரிலேஷன்ஷிப்புமே வேணும். எல்லாரும் ஒண்ணு சொல்றீங்க, என் அப்பாக்கும் என் வீட்டுக்காருக்கு பிரச்சனை வர்றப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிப்பேன். அது எவ்வளவு சிரமம் இல்ல? உண்மையிலே கஷ்டம் இல்ல? கண்டிப்பா சார். 100 வருஷமா ஆம்பளை இதுக்கு தான் தவிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த பொம்பளையும் இதை கண்டுகிட்டது இல்ல. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன். ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். வீட்டு வேலையை அதுவும் மாமியார் வீட்டில் பார்க்க மாட்டேன் சார். வீட்டு வேலை எதுவும் பார்க்க மாட்டேங்க. என்னங்க அந்த வீட்டுக்கு ஒரு புள்ள மாதிரி போறேங்கிறீங்க, அப்புறம் வீட்டு மேலையை பார்க்க மாட்டேங்கிறீங்க? சார் என் வீட்லயே நான் பார்க்க மாட்டேனே சார். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல? பாக்குறது இல்ல சார். அங்கேயே கண்டினியூ பண்ணலாமே. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம யோசிச்சுக்கிட்டு
அதை விட்டுவிட்டு ரொம்ப நாளா ஒரு வீட்டில் வேலை பார்க்காம இருப்போம், இன்னொரு வீட்லயும் போய் ஒரு பிராண்ட் ஏதோ ஐடியால இருந்துருப்பாராட்டிருக்கு. இப்ப ஐயோ நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்டா.